Subscribe now and press the bell icon. Never miss an update. Hey friends, welcome to our channel. So நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம நேற்று ஒரு 12 மாவட்டங்களில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரியா, அதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 12 மாவட்டம், அதுக்கடுத்து ஒரு 2, 4, 6, 8, 10, 11 மாவட்டம் அடுத்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 2 மாவட்டம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 3 மாவட்டம், அதுக்கு முன்னாடி 2 மாவட்டம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 மாவட்டக்கிட்ட 30 மாவட்டக்கிட்ட பார்த்துட்டோம். சரியா, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 2 மாவட்டம். சரியா, முக்கியமான 2 மாவட்டத்தை பற்றி அதோட டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ நிறைய பேர் வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். அதாவது என்னன்னா, அந்த இட ஒதுக்கீடு வந்து அந்த விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு, அந்த இட ஒதுக்கீடு நோட்டிஃபிகேஷனில் இட ஒதுக்கீடு இருக்கும்ல, அதுதான் அந்த விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்குள்ள எந்த பீரியடில் நீங்கள் ஒர்க் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு சிலபஸ் உண்டுமான்ட்டு. சிலபஸ்ன்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணலை சார். ஸோ மேக்ஸிமம் என்னென்னா, உங்கள் டிகிரி உங்கள் டிப்ளமா சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான், அதாவது ஃபஸ்ட்டு டைம் இந்த போஸ்டிங் வர்றதுனால யாருக்குமே சிலபஸ் என்னன்னு தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போய் அட்டன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்னென்ன சிலபஸ் எப்படி கேட்குறாங்கன்னு. மேக்ஸிமம் உங்கள் டிகிரி உங்கள் டிப்ளமா சம்மந்தமாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் டிப்ளமா இதை பாருங்கள். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜு அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிடுங்க. ஸோ நீங்கள் போய் ஃபஸ்ட்டு முறையாக இது எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து. அதுக்கப்புறம் தான் இதுக்கு பேட்டர்ன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தெரியும். சரியா, நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பேட்டர்ன் இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த லெவலில் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு இந்த ஊரை அனுப்புங்க, இந்த ஊரில் உள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணால் தான் நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே தெரியும். ஸோ அந்த ஒவ்வொரு வீடியோலையும் எந்தெந்த ஊரை பற்றிலாம் நான் இதில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் முதல்ல மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை பற்றி டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பேன். ஃபுல் வீடியோஸும் உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் எந்தெந்த இதில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் கொஸ்டின்ஸ் வந்து வராது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காம கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சரியா, ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தான் அது புரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது சப்போஸ் நான் கமெண்ட் பார்க்கலன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ்லேயே நாங்கள் அந்த ஜாப்ஸ் ரிலேட்டடாக எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன். சரியா, ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு தெரியும், அதாவது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா, ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னா, இன்றைக்கி ஒரு 2 மாவட்டத்தில் உள்ள டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா, 1 திருச்சிராப்பள்ளி. சரியா, திருச்சியில் உள்ள மாவட்டத்தை எத்தனை போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நம்ம பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டம். ஸோ இந்த 2 மாவட்டத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸும் 2 மாவட்டத்துக்கு உள்ள டீட்டெயில்ஸும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ எல்லாமே 2மே ஒரே போஸ்ட்டு தான் இருந்தாலும் 2 உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் என்ன போஸ்ட்னா பணி பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர். இந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்சி கேட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை செய்து முடித்தல் மற்றும் இதர அனைத்து திட்டப்பணிகளையும் மேற்பார்வையிடுதல். ஸோ உங்களுக்கு உண்டான ஒர்க்கை நீங்கள் செய்யணும், ப்ளஸ் மற்ற ஒர்க்கை வந்து நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட வேலை. ஸோ சேலரி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 35,400 to 1,12,400 வரைக்கும்.
அந்த 1,12,000 அந்த 35,400 வந்து பேசிக் பே. சரியா, பேசிக் பே தான் அந்த சேலரி ப்ளஸ் அதர் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 42க்குள்ளே உங்களுக்கு சேலரி இருக்கும். ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சரியா, 35 வயசுக்குள்ளே இருக்கணும். மொத்த பணியிடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 பணியிடங்கள் இருக்குது. சரியா, மொத்தம் பணியிடங்கள் 22 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த 22 வேக்கன்சி என்ன கம்யூனிட்டி என்ன பீரியடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 4 போஸ்ட் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி உமனில் 2, உமனில் 1, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனில் 1, பிசி முஸ்லீம்ஸில் உமன் ஆர் டெஸ்டிடியோ உமனாக இருந்தால் 1, எம்பிசியில் 2, எம்பிசி உமனில் 1, எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனில் 1, எம்பிசி லோகோமோட்டர் டிசபிலிட்டியில் 1, எஸ்சியில் 2, எஸ்சி உமனில் 1, எஸ்சி அருந்ததியர் 1, எஸ்டியில் 1. ஸோ மொத்தம் 22 போஸ்ட் இருக்குது. 22 போஸ்ட்டையும் ஒவ்வொரு போஸ்ட்டோட கம்யூனிட்டி படி நம்ம சொல்லிட்டோம். அந்த கம்யூனிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சரியா, ரெகுலராவது பார்ட் டைமாவது முடிச்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணியிருந்தீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, ரெகுலராவது பார்ட் டைமாவது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். சரி, இந்த அப்ளிகேஷன் கொடுக்க கடைசி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11/12/2020 தான் அப்ளிகேஷனுக்கு கடைசி நாள். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா, அதுக்கப்புறம் என்னென்னு நம்ம பார்த்தீங்கன்னா இதோட நிபந்தனைகள் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா அந்த நிபந்தனைகள் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் ஆகியவை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். 2வது பாயிண்ட் என்னென்னா உங்களோட இன சுழற்சி ப்ளஸ் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஏஜ் அந்த ரிலாக்ஸேஷன் படி தான் அவங்க வந்து விண்ணப்பங்களை கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா பார்த்தா அதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். டேட்டுக்கு அப்புறம் அனுப்புகிற விண்ணப்பங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பவர் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் இந்த போஸ்ட்டை அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க. சரியா, இதான் அதுக்கப்புறம் இதுதான் நிபந்தனைகள். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி 1க்கு 2 டைம் ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில்லப் பண்ணி கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணி எங்கே அனுப்பணும்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், திருச்சிராப்பள்ளி. 3வது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருச்சிராப்பள்ளி. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 11/12க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா, நேரில் பண்ணாலும் ஓகே, இல்லைனா தபால் மூலியமாக அனுப்பிச்சாலும் ஓகே, நீங்கள் போய் சப்மிட் பண்ணிடணும். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அது தகுதியான அப்ளிகேஷனுக்கு என்ன எக்ஸாம் டேட் என்னைக்கு எந்த இடத்துல நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, வீட்டுக்கு அட்ரஸுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டேன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வரும். சரியா, இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ncs.gov.in எடுக்கலாம். அப்படி இல்லைனா திருச்சிராப்பள்ளி.nic.in எடுக்கலாம். ஸோ திருச்சிராப்பள்ளியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதுதான் திருச்சிராப்பள்ளி வெப்சைட்டு. திருச்சிராப்பள்ளி nic.in இந்த வெப்சைட்டில் மேக்ஸிமம் இந்த வாட்ஸ் நியூவில் பாருங்கள். இந்த வாட்ஸ் நியூவில் இல்லைன்னா இந்த நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கும். சரியா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லாஸ்ட் பக்கத்தில் தான் அந்த அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை மறக்காமல் ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் மறக்காமல் 11/12க்குள்ளே நீங்கள் அனுப்பிடலாம். ஸோ இது திருச்சிராப்பள்ளி சம்பந்தமான உள்ள டீட்டெயில்ஸ். சரியா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு உண்டான ஒர்க்குக்கான நோட்டிஃபிகேஷனில் உள்ள எல்லா இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்னென்னா அரியலூர் மாவட்டத்துக்கும் சேம் அதே போஸ்ட்டு தான், பணிப்பார்வையாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர். இதுக்கும் அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இதுதான். அதாவது உங்களோட ஒர்க்கை நீங்கள் முடிக்கணும், ப்ளஸ் அதர் ஒர்க்கை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும். இதுக்கும் சேலரி அதே சேலரி தான். அதுக்கப்புறம் மொத்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 16 பணியிடங்கள் எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த 16 பணியிடங்கள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய பேக்லாக் வேக்கன்சிஸ் SCA உமன், டெஸ்டிடியூ உமன் இவங்களுக்கு 1, SCக்கு 1, GT இந்த ரெண்டுமே அதாவது
இந்த 2 பேக்லாக் வேகன்சி. ரெகுலர் வேகன்சி எத்தனை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 2, ஜென்ரலில் உமனில் 1, ஜென்ரல் பிளைண்ட்னஸ் லோ விஷனில் 1, பிசி அதர் தென் முஸ்லீம்ஸ்க்கு 2, பிசி அதர் தென் முஸ்லீம்ஸ் உமனுக்கு வந்து 1, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 1, எம்பிசிக்கு 2, எம்பிசி உமனுக்கு 1, எஸ்சிக்கு 2, எஸ்சி உமனுக்கு 1. ஸோ மொத்தம் 16 வேகன்சி இருக்குது. இந்த 16 வேகன்சி கம்யூனிட்டி இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இதோட லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12/12க்குள்ளே நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிச்சிடணும். சரியா? இதோட நிபந்தனைகள் சேம் அதே தான். நீங்கள் சர்டிஃபிகேட்டை கரெக்டாக எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சு நீங்கள் கரெக்டான அப்ளிகேஷன் அனுப்பிடணும். அப்ளிகேஷன் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டேட்டு அந்த சொல்கிற டேட் 12/12க்கு அப்புறம் அனுப்புகிற அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது சரியாக ஃபில்லப் பண்ணலைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதை அக்செப்ட் பண்ணணும் எதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பவர் இருக்குது. ஸோ அதே மாதிரி கரெக்டான ரூல்ஸ் படி தான் இந்த போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் அதை ஃபில்லப் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியரகம் அரியலூர் இந்த அட்ரஸுக்கு சரியா 12/12க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? மறக்காமல் அந்த அட்ரஸுக்கு 12/12க்கு அனுப்பிச்சிடுங்க. கரெக்டான அப்ளிகேஷன் உள்ளவங்க கரெக்டான அப்ளிகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டு வந்து அனுப்பி வைப்பாங்க. எந்த டேட்டில் நடக்குது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பிச்சிடுவாங்க. சரியா? இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் எங்கே போய் பார்க்கலாம் ncs.gov.in பார்க்கலாம் ப்ளஸ் ariyalur.nic.in பார்க்கலாம். சொன்ன மாதிரி அரியலூர் வெப்சைட்டு இது தான். இந்த அரியலூர் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். சரியா? அனௌன்ஸ்மெண்ட்டு பார்த்தீங்களா? அனௌன்ஸ்மெண்ட்டில் இல்லைன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்னா இல்லைனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணால் இந்த ஆப்ஷன் இருக்குது. சரியா? இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா இல்லை நோட்டீஸஸ் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் செல்லில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். சரியா? இதுதான் உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட் உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனவே ஆல் த பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கிடைச்சதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.